சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. எல்லாத்துக்கும் வணக்கம்ண்ணா. என் பேர் அர்ஜுன். நான் நம்ம திருச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட பொதுச் செயலாளராக இருக்கேன். நேற்று நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நேற்று காங்கிரஸோடைய மாநில அளவில் பார்த்திங்கன்னா தேர்தல் ரீதியாக வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி தெற்கு மாவட்ட காங்கிரஸுக்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் நேற்று ஒரு 3 மணி அளவில் வச்சுருந்தாங்க. அது அப்படியே இப்போ பொறுப்பாளர் வராதனால கொஞ்சம் அப்படியே டைம் ட்ராக் ஆகி ஒரு 4:40 வரைக்கும் இழுத்துச்சு. அப்போ வந்து பொறுப்பாளர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கீழே போய் பொறுப்பாளரை வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கீழே போய் இறங்கி, நான் பொறுப்பாளர், நானும் என்னோட ஒரு 10 பேர், மாவட்ட தலைவர், இது மாதிரி ஒன்றிய சேர்மன், துணை சேர்மன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 பேர் கீழே இறங்கி பொறுப்பாளரை வரவேற்கிறதுக்காக போனோம். அப்போ ஒரு நின்றுட்டு இருந்தோம். அவங்க வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகுமான்னு தெரியல. நின்றுட்டு இருந்தோம். உடனே அங்கே வந்து ஒரு 2 வீலரில் ராகவேந்திரான்னு ஒரு நபர் தான். அவன் வந்து காங்கிரஸ் கட்சியினோட திலைநகர் கோட்ட தலைவராக இருக்கான். மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட திலைநகர் கோட்ட தலைவராக இருக்கான். திடீர்னு அவன் வண்டியில் வச்சுருந்த ஆயுதத்தை எடுத்து அப்படியே ரன்னிங்லேயே ஜம்ப் பண்ணி என்னை வந்து சட்டுன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்வாடு மாதிரி, வால் மாதிரி கொண்டாந்து இந்த இடத்துல என்னை வெட்டிட்டான். கண்டினியூவாக வெட்டிகிட்டே இருந்தான். கொஞ்சம் நேரத்தில் என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அங்கே உள்ள ஆளுங்கெல்லாம் தடுக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா கையில் எடுத்து அந்த இதை வச்சு, அந்த ஆயுதத்தை வச்சு தாக்குறது, என்னை சரமாலியாக நெஞ்சில் குத்துறது, கழுத்தில், இந்த மாதிரி கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தடுக்கவும் என் கையிலெல்லாம் அந்த கத்தி அறுக்கிற மாதிரி, அந்த வாழை இருக்கிற மாதிரி அடுத்து என்னை சரமாலியாக அடித்து, என்னையும் எங்கள் அக்கா, அம்மா எல்லாத்தையும் நான் வந்து உயிரோட விட மாட்டேன், ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசி கொன்றுவேன், நீ எப்படி உயிர் தப்பிக்கிறேன்னு பார்ப்போம், நான் பார்த்து உன்னை வந்து கட்சியில் சேர்த்தேன், வளர்த்தேன், இது மாதிரி அவர் அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி, அது அவர் மனசில் உள்ளதெல்லாம் வெளியே இது கொட்டி, நீ எப்படி ஜிஹெச் போனீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து கொள்வேன், ஸ்டேஷன் தானே ஸ்டேஷனில் வந்து கொள்வேன், நைட்டு வீட்டுக்கு போவேன், வீட்டில் வந்து கொள்வேன், இது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அங்கே கூட்டம் கூட என்ன பண்ணுறாரு, வண்டி எடுத்துகிட்டு உடனே அங்கேருந்து தப்பிச்சிட்டாருனா. எனக்கு இப்போ பார்த்துக்கிட்டீங்க, ரத்தம் ஃபுல்லாக இங்கேருந்து வெட்டம் அப்படியே ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சு, எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நான் அங்கேருந்து அங்கே உள்ள நண்பர்களோட உதவியால் நான் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போலீஸ் சொல்லிட்டேன். அங்கேருந்து 100 கடிச்சு சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னை ஒருத்தர் கொலை பண்ணுறது, இது பண்ணி முயற்சி பண்ணி கொலைவெறி தாக்குதல் பண்ணிட்டாரு, எனக்கு மண்டையில் வெட்டி ரத்தம் வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். அவங்க இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போங்க அப்படி போலீஸை நாங்கள் அனுப்புகிறோம்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் உங்களை இந்த காதுக்கு மேலே வெட்டியிருக்கான், அதான் எங்களை ரத்தம் அப்படின்னு சொல்லி பிளட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து தையல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இது எதனால் இந்த சம்பவம் அப்படின்னாக்கா, இப்போ 2024ஆம் ஆண்டு அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு ஒரு 11:30 போல் இவர் பேர் வந்து யுவன். இவருக்கு கால் பண்ணி என்ன என் குடும்பத்தை சொல்லி தகாத வார்த்தையெல்லாம் பேசி இந்த மாதிரி பேசியிருக்காரு. நான் இப்போ கால் எடுத்து இந்த மாதிரிலாம் என்ன பேசினியான்னு கேட்டபோது, என்னை பணம் கேட்டு அதுக்கு முன்னாடி கேட்டார். இது மாதிரி எதுக்குன்னா, இப்போ எனக்கு ஒரு 500 அனுப்பு, நைட்டு 10 மணிக்கு எதுக்கு பணம் கேட்பாங்க நமக்கு தெரியும். அதனால் நான் அனுப்புறதில்ல. அவங்க இதில் கூட வீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க பணம் கேட்டால் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அடுத்து அப்படியே டெவலப் பண்ணி என்னை கெட்ட வார்த்தையில் திட்டி என்னை கண்டினியூவாக ரேப்பிடாக கால் பண்ணுவோம். நான் திலைநகர் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்லிட்டேன், ஐயா இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணுறான், இந்த மாதிரி என் வீட்டுக்கு வரான்றான், எனக்கு 65-69 கால் பண்ணிட்டான் இது வரைக்கும் வரத்துல. இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்தாரு, அவனோட காலிங் வந்துகிட்டே இருக்குது. அதனால் அவனை போலீஸ் அனுப்பிச்சி விட்டு அங்கே வார்ன் பண்ணி அவனை வந்துட்டு இந்த மாதிரி உங்களை கால் பண்ணாதான் சொல்லுவோம். போலீஸ்லாம் அடித்து அவங்க கழுத்துலலாம் கடிச்சு அன்றைக்கி இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க அன்றைக்கியும் பார்த்தீங்கன்னா என்னையெல்லாம் தாக்கிட்டான். அவங்க இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்கிறதுக்கு அவனை வார்ன் பண்ண கூப்பிட்டாங்க. வந்து என்னெல்லாம் தாக்கிட்டான். ஸ்டேஷன்லலாம் போய் காவலர்லாம் தாக்கி அந்த மொபைல் ஃபோன்லாம் வச்சு தாக்கியிருக்கான். அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் கட்சியில் என்ன சொன்னாங்க, அவன் சைடு போகாதீங்க, அவன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அவன் வந்து கலைப்பிரிவினோட அந்த தேதியில் மாநகர் மாவட்ட தலைவராக இருந்தால் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால நானும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நான் அதுக்கு மேலே போகலண்ணா. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 1.5-2 வருஷம் கேப் ஆக தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி உன்னை கொலை பண்ணிடுவேன், அங்கே இவன் வச்சுருக்கேன், அவனை மாதிரி கேடரில் ஒரு 20-30 பேர் வச்சுருக்கானா, அங்கே அவங்க பேர்லாம் சொல்லி என்ன பண்ணுறான்னா, அவன் உன்னை வந்து அங்கே கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கான், இங்கே இவன் பண்ண வந்துட்டு இருக்கான். எனக்கே வாய்ஸ் நோட் அனுப்புறதுண்ணா, கெட்ட வார்த்தையில் சொல்லி என்னை திட்டுறது, எங்கள் அம்மாவை திட்டுறது, ஒரு முந்தானத்து கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தான். இது மாதிரி கண்டினியூவாக ஒரு 1.5-2 வருஷமாக அனுப்பிக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம், எப்படி அவன் கண்டினியூவாக பண்ணுறான்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பண்ணுறான், பணம் கேட்குறான், பணம் கொடுக்கல, இந்த மாதிரி அப்படின்னு. இது ஆரம்பத்தில் பணம் கேட்டான். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஆரம்பத்தில் 500-600, இப்போ எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் தரணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கும் சம்மந்தமே இல்லாத
பெண்களை வச்சு இந்த மாதிரி வந்து இவர் வந்து அவர் தொடர்புலாலும் அவர் எனக்கு அந்த பெண்கள் தொடர்புலாலையும் பெண்களை தொடர்பு படுத்தி என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார் லேடிஸ் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எழுத மாதிரி ஒரு இதை என்ன பண்ணுது கட்சி குரூப்பில் போட்டு அந்த பெண்கள் யாருன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல, எதுவும் தெரியல. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரு டிஃபர்மேஷன் நம்ம மேலே வந்து இது ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணுறது, பணம் கேட்குறது, மிரட்டுறது. அவன் என்னன்னா மொத்தத்தில் இந்த கட்சியில் நான் வந்து மாவட்ட பொதுச் செயலாளர் அளவுக்கு வளர்ந்துட்டேன். நிறையா பொறுப்பாளராகவும் என்னை போட்டிருந்தாங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராம கமிட்டிக்கு என்ன பொறுப்பாளராக செல்வப்பிரந்திங்க என்ன போட்டிருந்தாங்க. இப்போ கூட ஒரு இதுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. மாவட்டத்தில் ஒரு அசம்பிளியில் என்ன பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வளர்ச்சிகள் தொடர்ந்து பிடிக்காம என்னை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. இதனால தான் நேற்று தாக்குதலுக்கு பின்னால யாராச்சும் கட்சி பெரிய அளவுக்கு பின்புலமா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆனா பின்புலமா யாருமே கிடையாதுண்ணா. இது அவனோட தனிப்பட்ட ஒரு மனசுல இருக்க ஒரு இழுக்கான ஒரு விஷயம் தான். அதாவது நம்மள மாதிரி சாமியான எல்லாம் நான்லாம் மெரிட்ல வந்தேன். என்னெல்லாம் யாரும் ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் கிடையாது. நான்லாம் இவங்க சொன்னாங்க உறுப்பினர் 1000 பேர் சேர்க்கணும்னாங்க. 1000 பேரை வீடு வீடா ஏறி இறங்கி இன்னைக்கு காங்கிரஸுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும். நான் போய் சேர்த்து காட்டி நான் பொதுச் செயலர் ஆனா இவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த ஜெமினார் மாதிரி அந்த கான்செப்ட்ல நினச்சிக்கிட்டு நீ எல்லாம் வடியா அவன் சொல்ற வார்த்தை ரெக்கார்டு உங்களுக்கு காட்டுறேன், நீ எல்லாம் அந்த நான் பார்த்து உன்னை சேர்த்து விட்டேன், இது பண்ணி விட்டேன். அதாவது நம்மள மாதிரி அதெல்லாம் வரது தான் ஒரு சிலருக்கு பிரச்சனை. இதுதான் இன்னைக்கு என்ன கொள்ற அளவுக்கு வந்து நிக்குதுண்ணா. இல்லை இப்போ இது வந்து இது குறித்து அவங்க திருச்சி மாநகர தலைவர் செல்வப்பிரதிநிதி கட்சிக்கு என்ன நான் வந்து இது குறித்து வந்து நம்மளோட மாநகர தலைவர் ரெக்ஸ் அண்ணன்ட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். இந்த மாதிரி அந்த நபர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளை இது பண்ணுறாரு, அவரை வந்து கொஞ்சம் கண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு ஒரு முறை கண்டிச்சாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களை இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவருக்கு தெரியும். ஆனாலுமே அந்த ஒரு நிகழ்வு கலைப்பிரிவுலேருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவரை வந்து அந்த கலைப்பிரிவு மாநகர தலைவர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி பார்த்துட்டீங்க கோட்ட தலைவராக அவரை நியமிச்சிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இப்படி ஒரு நபர், தவறான நபர், எந்நேரமும் ஒயின் ஷாப்பில் இருக்கான், பெண்களை வச்சு இந்த மாதிரி ஆண்களை மிரட்டி பணம் வாங்குறது ஒரு தன்மையாக வச்சுருக்கான், அவனுக்கு இப்படி போஸ்டிங் போடுறாங்க. எங்களால் போய் கேட்க கூட மனசு இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல நபர் ஒரு மாநகரில் ஒரு கவுன்சிலர் இருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த வருத்தத்திலே நான் அவர்கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஆனால் எங்கள் தெற்கு மாவட்ட தலைவர் வந்து கோவிந்தராஜன் அவர் இதெல்லாம் தன்மையாக கேட்டார். இந்த தலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம், தலைமையில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற செல் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அது வந்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க, நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன்னுலாம் சொன்னாருண்ணா. 500 1 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்குறாங்க. ஆனால் இது அவனோட கான்டாக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபேல ஒரு 9:45 போல் 10 ரூபா ஒரு 10 பேர்கிட்ட வாங்குவாங்க. அந்த மாதிரி கான்டாக்ட் தான் ஏன்டன்னு இல்லை, நிறைய பேர்கிட்ட கேட்குறாருண்ணா. இவர்கிட்டையும் கேட்டிருக்காரு. என்கிட்டலாம் மிரட்டியே போடுறாரு, நீ 1.5 லட்சம் தர வேண்டும், 2 லட்சம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு என்னை மட்டும் இல்லைன்னா எங்கள் அக்காவுக்கு அனுப்பியிருக்காருண்ணா. நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து ஒரு இந்த வீடியோ அனுப்பி, அதாவது ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுப்பலாம், அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்த வீடியோ அனுப்பி எங்கள் அக்காவுக்கு 1ஆம் தேதி அனுப்பியிருக்கான். நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். எங்கள் அக்கா சென்னையில் இருக்கான், அவங்களுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம், அவங்களுக்கு அனுப்பியிருக்கான். கட்சி ரீதியாக நம்ம பார்க்க போனால் இவன் பர்சனலாக எல்லாத்தையுமே ஃபேமிலியில் எங்கள் அம்மா திட்டத்தை எல்லாம் பண்ணி இது இந்த அளவுக்கு பண்ணுறாங்கண்ணா. வேற எதுவும் உங்களுக்கு எந்த தனிப்பட்ட பகையும் சத்தியமாக கிடையாதுண்ணா. இது ஒரே ஒரு விஷயந்தான், சாதாரண ஒரு சாமானியம் மேலே வந்துட்டது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோதான். என் கார் வச்சுருக்கேண்ணா, காரெல்லாம் கூட கேட்குறான், நீ எல்லாம் கார் வாங்குற அளவுக்கு நீ எல்லாம் ஆளாடா, அந்த மாதிரி கார்லாம் கூட கேட்குறாங்கன்னா என் கார்லலாம் கூட கிழிச்சிருக்கானா, சாவியை போட்டு கிழிச்சு. நாங்கள் சிசிடிவிலாம் எடுத்து கட்சி ஆஃபீஸில் பார்த்தோம், அன்றைக்கி வெளியே இருட்டில் இருக்கும் போல இருக்குது, அன்றைக்கி அவன் வந்திருக்கான் போயிருக்கான்னு சொன்னாங்க, கிழிச்சிருக்கானா. ஆதரவா செயல்படுறாங்கண்ணா. மாநகரில் அவர் வந்து அந்த ராகவேந்திரான்றவங்க ஆதரவா செயல்படுறாங்கண்ணா. புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒருத்தர் நம்மளை தாக்கியிருக்காரு, அது வந்து படமாயிருக்கு, நமக்கு ப்ரூஃப் இருக்கு, 2024 இருக்கு. என்னை பற்றி ஒரு கிளியர் சர்டிஃபிகேட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு, மேலே உள்ள லீடர்ஸும் இருக்குது. அப்படி கிளியர் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அடுத்தடுத்த போஸ்டிங் இந்த கட்சியில் கண்டிப்பாக போக முடியாது, உங்களுக்கு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும்போது அதை கண்டிப்பாக அவங்க அந்த புகாரை வேலிடாக எடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா உயர் போஸ்டிங், அதுக்கப்புறம் அடுத்த மேலே போஸ்டிங் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்கன்னும் போது அதை ஆதரவளிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. நான் வந்து இப்போ மேடம் ஆணையர்கிட்ட நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இது வந்து அவன் நேற்று என்ன சபதம் எடுக்கிறான்னா, நீ ஜிஹெச் போவியா, அங்கே வந்து உன்னை கொல்லுவேன், இதுக்கு போவியா ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் போவியா கொல்லுவேன், வீட்டுக்கு போய் நைட்டு படுப்பியா அட்டிட்டு அங்கே வந்து உன்னை கொல்லுவேன்னு சொன்னனால
எனக்கு எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது நான் வந்து பொது சேவை பண்ணுறோன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தினகரன் அவங்க போட்டிருந்தாங்க ப்ரெஸ்ஸில் வந்து நான் ஒரு 100க்கு மேலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் என்னோட சேவை வந்து மாற்றுத்திறனாளி சார்ந்துனா வேலைவாய்ப்பு சார்ந்து ஒருத்தர் அது மாதிரி பொது சேவை நான் ரெகுலராக பண்ணுறேன். இதனால எனக்கு கொஞ்சம் வெளியே ரெகுலராக நான் போக வேண்டியதாக இருக்குது, நிறையா மக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா இவன் உயிருக்கு அச்சுறுத்தல்ன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களை சந்திக்க முடியாமல், இது பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க முடியாமல் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. நீ இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ சோசியல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பண்ணணும். என் பேர் SJ அர்ஜுன். நான் திருச்சி தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கேன் காங்கிரஸ் கமிட்டியில்.